கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையில் உள்ளதான வசனங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்னதான ஒரு உவமையை பற்றி நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு ஒரு விதவையையும் அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியையும் இந்த சம்பவத்திலே கொண்டு வருகிறார். அந்த நியாயாதிபதியை பற்றி எழுதியிருக்கிறது 2ஆம் வசனத்துல, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். இவனுக்கு பெயர் நியாயாதிபதி. ஆனா இவனுக்கு தெய்வ பயமும் கிடையாது, மனுஷர் மேல மரியாதையும் கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. அவன் இப்படிப்பட்டதான ஒரு கடின குணம் உள்ள முரட்டாட்டமான ஒரு நியாயாதிபதி. அடுத்தது 3ஆம் வசனம், அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவரிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஜெபத்தை பற்றி தான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஆத்துமாக்களை பற்றி, ஜெபிக்கிறவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விதவை இருந்தாள். அன்பானவர்களே, அவன் ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் என்ன செய்றார்னா விதவைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். விதவை என்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற ஒரு நபர் தான் விதவை என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்போ தேவ ஜனங்களாகிய நம்முடைய நிலைமை இதுதான். அதாவது எழுத்து ரீதியாக நாம் விதவைகளாக இருக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல. ஏனென்றால் நாம் உண்மையாவே விதவையா இருந்தாலும் நம்முடைய ஆத்ம மணலாளனாகிய கிறிஸ்து, பரம தகப்பனாகிய இயேசு நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அதனால நாம் உலக பிரகாரமான அந்த நிலையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா அதே நேரத்துல ஜெப அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஜெபிக்கிற மக்கள் விதவையை போன்றவர்கள் என்றே கர்த்தர் சொல்றாரு. ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய பரிதாபமான நிலையின் நிமித்தமாக தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று இந்த நியாயாதிபதியிடத்திலே போய் விண்ணப்பம் செய்கிறாள். ஒரு நாள் 2 நாள் அல்ல. 4ஆம் வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்ப வெகு நாள் என்று சொல்லும்போது ரொம்ப நாட்கள், சில மாதங்களோ சில வருஷங்களோ கூட ஆகியிருக்கலாம். ரொம்ப நாட்களாக இந்த விதவையான ஸ்திரீ போவாங்க, அந்த மனிதனுடைய வாசல்ல போய் நின்று தனக்கு உதவி செய்யும்படி, நியாயம் செய்யும்படி கேட்பாங்க. ஆனா இவன் பெருசா கண்டுக்க மாட்டான். ஏன்னா இவனை பத்தி போட்டிருக்கு, மனுஷரை மதிக்காதவன். ஏற்கனவே இந்த அம்மா ஒரு விதவை. இன்றைய கிறிஸ்தவ மக்கள், சாதாரணமான தேவ ஜனங்கள் எல்லாம் இது போல மதிப்பில்லாதவர்களாக, யாரும் கனம் பண்ணாத நிலைமையில, யாரும் கவனிக்காத நிலைமையில, கேட்பார்ட்ட நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஆனா இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே ரொம்ப நாள் கழிச்சு பதில் கொடுக்கிறான். அங்க எழுதியிருக்கு, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஆண்டவராகிய இயேசு சொல்ற வார்த்தை. அப்ப மீண்டும் மீண்டும் அடிக்கடி போய் இந்த மனிதனிடத்துல விண்ணப்பம் பண்ணதுனால அவன் கொஞ்சம் தொந்தரவாயிட்டான். காலையில எழும்பி இவன் வீட்டு வாசலுக்கு வந்தால் இந்த விதவை வாசலில் நிற்கிறாள். அவன் வெளியே எங்கேயாவது வேலை விஷயமா வெளியே போயிட்டு திரும்பி வரும்பொழுது மாலையிலே பார்த்தால் அந்த ஸ்திரீ அவனுடைய வீட்டு வாசல்ல நிற்கிறாள். இப்படி எப்பொழுது பார்த்தாலும் இந்த விதவை அவனுடைய வீட்டு வாசல்லையே நிற்பதை இந்த நியாயாதிபதி கவனிக்கிறான்.
அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால் ஃப்ரீக்வன்சி, அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போயிட்டே இருக்கிறது. காலையில ஜெபம், அதிகாலை ஜெபம், மத்தியான வேளையில ஜெபம், மாலை நேரத்துல ஜெபம், இரவு ஜெபம், நள்ளிரவு ஜெபம். இப்படி ஒரு நாளைக்கு தாவீது சொல்லும் பொழுது நான் ஒரு நாளைக்கு 7 தரம் துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தானியேலை பற்றி நான் வாசிக்கும் பொழுது தான் முன்பு செய்து வந்தது போல 3 வேளையும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நீங்க எத்தனை நேரம் ஜெபிக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது, அதை நீங்கள் தான் உங்களுடைய கருத்துக்கை விட்டு விடுகிறேன். நம்ம எத்தனை தடவை எவ்வளவு நேரம் ஒரு நாள் தேவ சமூகத்திற்கு வருகிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த ஸ்திரீ அடிக்கடி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, அவன் நீதி செய்யற நியாயாதிபதி கிடையாது. இந்த உலகம் அநீதியால் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம், அழிவு நிறைந்த உலகம். இப்படிப்பட்டதான இந்த மோசமான சமூகத்தில், மோசமான தீமை நிறைந்த இந்த உலகத்தில் நாம் காப்பாற்றப்படுவதற்கு, நாம் பாதுகாக்கப்படுவதற்கு, நாம் தேவ பலன் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபத்தை முக்கியப்படுத்த வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு உதாரணமா தான் இந்த உவமை. இவள் ஒரு நாள் அந்த நியாயாதிபதி வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் மைண்ட் பண்ணவே இல்லை. இவள் போய் நின்று கொண்டிருக்கிறாள், அவன் கவனிக்காமலேயே செல்கிறான். இன்னைக்கு நடக்கிறது தானே. நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ் ஒரு வேலையை போய் பாருங்க. நாம் போய் நிற்பது, நாம் கேட்பது, இதை கவனிக்காமலே குறிப்பிட்ட அலுவலர்கள் ஆபீஸர் கண்டுக்காமலே போவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். அரசியல் சார்ந்தவர்கள், அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அப்ப இது மாதிரி இந்த ஸ்திரீ காலையில போய் நிற்கிறாள், இவன் கவனிக்கவே இல்லை. மாலையில அவன் வீட்டுக்குள்ளே வருகிறான், இவன் நிற்பதை அவன் கவனிக்கவே இல்லை. இப்படி பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருஷங்களாக நடக்குது. ஆனாலும் இந்த ஸ்திரீ சோர்ந்து போகாமல் அந்த நியாயாதிபதியின் வீட்டு வாசல் நின்றுட்டே இருக்கா. அவன் வீட்டு கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறான். அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனை இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி கூப்பிட்டு கர்த்தர் பேசல. மாறாக அநியாயமான அந்த மனிதனே அடிக்கடி போய் தொந்தரவு செய்த அந்த ஸ்திரீக்கு நியாயம் செய்வானால் நீதியுள்ள தேவன் நியாயம் செய்ய மாட்டாரா என்பதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல வைக்கிறதான ஒரு கருத்து, ஒரு சத்தியம். அன்பானவர்களே, அப்போ இந்த அநீதியுள்ள மனிதன், இந்த பரிதாபமான நிலையில் இருக்கிற விதவைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இதுதான் நமக்குரிய படிப்பினையான பகுதி. இதுதான் இந்த முதல் பகுதி. 1 முதல் 5 வரைக்கும் உள்ளதான வசனம் அந்த விதவைக்கும் அநீதி உள்ள அந்த நியாயாதிபதிக்கும் இடையில் நடைபெற்றதான சம்பவம். அதை சொல்லி, அநீதி உள்ள ஒரு மனிதனே ஒரு விதவைக்கு நியாயம் செய்ய முற்படுவான் என்றால் நாம் சேவிக்கிற தேவன் நீதியில் சிறந்தவர். நம்முடைய பரமபிதா யாருக்கும் அநியாயம் செய்யாதவர், மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் அவர் நீதி செய்கிற கர்த்தர். அவருடைய நீதி நித்திய நீதி என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்படிப்பட்ட நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்ன செய்வார்னா கட்டாய நியாயம் செய்வார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவ ஜனங்களை பற்றி இங்க எழுதியிருக்கு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாம். ஆண்டவருடைய மகத்தான தெரிந்தெடுப்பில் நமக்கு பங்கு இருக்கிறது. நாம் ஏதோ தற்செயலாக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் இல்லை. ஏதோ பஞ்சத்துக்காக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நாம விபத்து கிறிஸ்தவர்கள் அல்ல. we are not accidental Christians. அதாவது தற்செயலா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், தற்செயலா நான் கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஊரில் ஒருத்தரும் கோத்திரத்த ஜாதியில 2 பேருமா கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவ பிள்ளைகளாகி நாம யாரும் சாதாரணமானவர்கள் இல்ல, அற்பமானவர்கள் இல்லை என்பதை இந்த வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்தது நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அடுத்தது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அப்ப ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதான அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? என்றைக்காவது ஒரு ஜெபம், ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் ஜெபம் அல்லது வாரத்துக்கு ஒரு நேரம் ஜெபம், அப்படி இல்லாம இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த நேரமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நேரம் காலம் கணக்கு கிடையாது. இப்போ நமக்கு ஒரு அவசர தேவை, அவசர உதவி என்று நமக்கு அறிமுகமானவர்கள்ட்ட அன்டைம்ல மிட் நைட்ல இப்ப நம்ம போன் பண்றோம்னா எடுக்க மாட்டாங்க. நம்ம நேரா போய் கதவு தராலும் எந்திரிச்சு வரமாட்டாங்க. ஆனா அப்படி நேர காலம் தேவனுக்கு முன்பதாக இல்லை. நாம் என்ன செய்யலாம்னா எந்நேரமும் அவரை நோக்கி கூப்பிட முடியும். ஆனா அதே நேரத்துல அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். ஏன் நீடிய பொறுமையா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதில் உறுதியா இருக்கிறோமா, ஜெப அனுபவத்துல நாம உறுதியா இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பரிசோதிப்பார். சில நேரம் நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம், சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். எத்தனை ஜெபங்கள் சில நாட்கள் ஜெபம் பண்ணி நம்ம விட்டுருக்கோம். யோசித்து பாருங்க. விடாப்பிடியாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிற அனுபவம் உண்டா என்பதை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். அடுத்தது, அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று ஆண்டவர் கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் சொல்றாரு. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கேள்வி கேட்டு கேள்வியோடு ஆண்டவர் விட்டுறல. இன்னைக்கு பல மனிதர்கள் பலர் ஒரு கேள்விக்குறியாகவே அப்படி நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் கேள்வி அவரே கேட்கிறாரு, எழுப்புறாரு, அவரே பதில் சொல்றாரு. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஒருவேளை விதவையை போன்ற பரிதபிக்கப்பட்ட நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், யாரும் கவனிக்க கூட ஆள் இல்லாத நிலைமையில் நாம் இருந்தாலும், நாம் சொல்ற வார்த்தையை சற்றும் காது கொடுத்து கேட்க மனமில்லாதவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். நம்முடைய பரமபிதா நம்முடைய வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்கிறார். சில நேரம் நாம சொல்ற வார்த்தைகளை நம்ம குடும்பத்துல உள்ளவங்க, நம்ம உறவுகள், நம்முடைய இனஜன பந்துக்கள், நட்பு ரீதியில் உள்ளவர்கள் நம்ம சொல்றதை கவனிக்க கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா நம்முடைய பரமபிதா நம்முடைய வார்த்தையை கவனிக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராய் இருக்கிறார்.
அவர் என்ன செய்வார்னா நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டாரு. என்ன செய்ய போறாரு? சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார். அப்ப ஆண்டவருடைய பதில், ஆண்டவருடைய மகத்தான அற்புதங்கள் துரிதமாய் நடக்கும். ஆனா துரிதமாய் கர்த்தருடைய கிரியை நடக்கும்படி நாம என்ன செய்யணும்னா இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல இந்த விதவை போய் நின்று தொந்தரவு டிஸ்டர்ப் பண்றா. ஆனா ஜெபம் என்பது கர்த்தருக்கு முன்பதாக தொந்தரவு கிடையாது. அதை ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக, ஜெபத்தை கவனிக்கிறவராக, ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை பற்றியதான ரெக்கார்டு கர்த்தர் வச்சிருக்காரு. நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாரு? அலட்சியம் பண்ண மாட்டாரு. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் நிராகரிக்க மாட்டாரு. சீக்கிரத்தில் என்ன செய்வார்னா உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்பார், அவர் சீக்கிரமாய் எனக்கு என்ன செய்வாரு? நியாயம் செய்வார் என்கிறதான அந்த சிந்தை நமக்குள்ளே வரட்டும். ஒரு நாளும் ஜெபத்திலே சோர்ந்து போக வேண்டாம். நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நானும் உபவாசம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா எந்த பதிலும் இல்லையே என்று என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இதை போதித்தவர், இதை சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை சிந்தையிலே வைத்துக் கொள்வோம். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்வார்னா பதில் கொடுப்பார். அவர் நியாயம் செய்வார். அப்படிப்பட்ட நியாயம் செய்கிற மகத்தான தேவனை சேவிக்கிற நாம் நம்முடைய ஜெபத்தை அவர் சமூகத்தை கொண்டு சேர்ப்போம். அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு நேர்த்தியாய் பதில் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.